Dear students, in the last video we have seen about surveying and the method of surveying by using metric surveying chain, and in this video we are going to discuss about how to do survey by using prismatic compass. Before that, we have to know some technical terms used in this type of surveying process. So the first one on the true meridian அப்படின்ற வேர்ட்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். First assume ஒரு எர்த்தோடைய சர்ஃபேஸில் ஒரு பிளேன் அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த பிளேனில் நார்த் போல் அல்லது ஜியாகிரபிக்கல் சவுத் போல் நோக்கி ஒரு லைன் வந்து ட்ராவல் ஆகுது, பாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன். ஃபர்ஸ்ட்டு எர்த் சர்ஃபேஸில் ஒரு பிளேனை, அந்த பிளேனில் நார்த் போல் அல்லது சவுத் போல், ஜியாகிரபிக்கல் நார்த் போல் ஒரு ஜியாகிரபிக்கல் சவுத் போலில் நோக்கி ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் தட் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ட்ரூ மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஜியாகிரபிக்கல் மெரிடியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ட்ரூ மெரிடியன் லைன். ஓகேவா? ஸோ த ஆங்கிள் பிட்வீன் இந்த ட்ரூ மெரிடியன் லைனுக்கும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த லைனுக்கும் தட் மே பி ஃபார் எனி பர்பஸ், அந்த ஏலேருந்து பி வரைக்கும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த கண்ட்ரோல் லைன், இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பின்ற கண்ட்ரோல் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற இந்த கண்ட்ரோல் லைனுக்கும் இந்த ட்ரூ மெரிடியன் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ட்ரூ பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அசிமுத். ஓகே, ஃபைன். ஸோ ட்ரூ பியரிங்னா என்னன்றது நம்ம சொல்லியிருக்கோம். இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் த லைன். ஸோ இது ஆல்வேஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்றதை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இதில் வந்து நமக்கு இருக்கிற அந்த பேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பேரிங் அல்லது சவுத் பேரிங். இது வந்து ட்ரூ மெரிடியன் இஸ் a லைன் ஜாயினிங் ஜியோகிராஃபிக்கல் நார்த் பேரிங் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் சவுத் பேரிங். ஸோ ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எர்த் சர்ஃபேஸ் மேலே ஒரு பிளேன், அந்த பிளேனில் நார்த் ஜியோகிராஃபிக்கல் நார்த் போல் அல்லது ஜியோகிராஃபிக்கல் சவுத் போலில் இருக்கிற அந்த லைனை நம்ம what is that true meridian சொல்கிறோம். the angle between the true meridian line and the purposeful line, ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த கண்ட்ரோல் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் நம்ம ட்ரூ பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் மெரிடியன், மறுபடியும் ஒரு அசம்ஷன். ஸோ நம்ம கையில் வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த மேக்னெட்டிக் நீடில் இட் இஸ் சப்போஸ் டு சஸ்பெண்ட் ஃப்ரீலி வித்தவுட் எனி மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அது வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் அந்த மேக்னெட்டிக் நீடில் எந்த டைரக்ஷனை காமிக்குதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித்தவுட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எனி மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், இஃப் எ மேக்னெட்டிக் நீடில் is suspended and pointing any direction, then that direction is known as magnetic meridian. அதே மாதிரி அதுக்கும் இந்த பர்பஸ்ஃபுல் லைனை ஏபின்ற அந்த கண்ட்ரோல் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்றது இதுதான். ஓகேவா? ஓகே. ஸோ மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்றது அந்த லைனுக்கும் இதுக்கும் அந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் நடுவில் ட்ரா பண்ணுற இருக்கிற அந்த ஆங்கிள், அண்ட் இட் இஸ் மெஷர்ட் in the clockwise directions. ஓகேவா? ஸோ இதுதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங்ன்றது ரொம்ப சிம்பிள். ஸோ இட் இஸ் horizontal angle made by a line with a magnetic north in the clockwise direction is the whole circle bearing of the line. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த நார்த் போலை மட்டுமே ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான கண்ட்ரோல் லைனை எந்த ஆங்கிளில் ட்ரா பண்ணுறோமோ அந்த லைனுக்கும் இந்த நார்த் போலுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை தான் வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் மேபி ஃப்ரம் 0 டிகிரி டு 360 டிகிரி. இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம சில ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 26 டிகிரி, 121 டிகிரி, 245 டிகிரி, 350 டிகிரி, தட் மேபி எனி திங். ஓகேவா? ஸோ இதை மட்டும் பேஸ் லைனாக வச்சுட்டு, அதாவது ரெஃபரன்ஸ் போலாக வச்சுட்டு, இதிலிருந்து ஸோ 66 டிகிரிக்கும் 165 டிகிரிக்கும் 330 டிகிரிக்கும் நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த கண்ட்ரோல் லைன். ரெண்டு பாயிண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கிற அந்த கண்ட்ரோல் லைன், இது நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற கண்ட்ரோல் லைன், இது ரெஃபரன்ஸ் லைன். இது ரெண்டுத்துக்குமான ஆங்கிள். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா WCBன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக, ஹோல் சர்க்கிள் பியரிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவாட்ரண்ட் பியரிங். ஸோ குவாட்ரண்ட் பியரிங் அப்படின்றது
இட் இஸ் ஒரு 360 டிகிரிக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், ஒரு பிளேன் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதை வந்து 4 குவாட்ரண்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 4 குவாட்ரண்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த குவாட்ரண்ட்டுக்கு அந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பேரிங் தட் இஸ் மெஷர்மெண்ட் அந்த ஆங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது நார்த் அல்லது சவுத் போலில் ப்ரிஃபிக்ஸ்லேயும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் போலில் வந்து சஃபிக்ஸ்லேயும் டினோட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ குவாட்ரண்ட் பேரிங் ஆஃப் பிஏ, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிஏ அப்படின்ற இந்த கண்ட்ரோல் லைனுக்கும் இந்த நார்த் போலுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 35 டிகிரி 15 மினிட்ஸ் அப்படின்னா இதை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது நார்த் போல் இருக்குது, பக்கத்தில் நார்த் போல் இருக்குது அப்படின்னா ஸோ நார்த் போலில் ப்ரிஃபிக்ஸில் 35 டிகிரி 15 மினிட்ஸ் அண்ட் ஈஸ்ட் போல் இங்கே. ஸோ என்ன ஆர் எஸ் அப்படின்ற இந்த ரெண்டு போல ப்ரிஃபிக்ஸில் போட்டு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்ன்ற இந்த ரெண்டு போல சஃபிக்ஸில் போட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் லைன், இஃப் த லைன் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்டை, ஸோ இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லைன் கண்ட்ரோல் லைன். ஸோ அதில் வந்து பொறுத்த வரைக்கும் சவுத் போலில் ப்ரிஃபிக்ஸ்லேயும் ஈஸ்ட் போல் சஃபிக்ஸ்லேயும் போட்டு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ 50 டிகிரி 0 மினிட்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் குவாட்ரண்ட் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் இப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸோ both the clockwise and anti-clockwise angle from the reference line can be taken. So the value of the reduced bearing varies from 0 to 90 degree. So 0 to 90 degree வரைக்கும் நம்ம values வந்து change பண்ணிக்க முடியும். So examples இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ this is quadrant bearing. So next one is fore bearing and back bearing. So fore bearing என்ன, back bearing என்ன அப்படின்னா, so fore bearing is the bearing which is nothing but the measurement, angular measurement taken in the direction of serving. நான் இந்த இடத்துல பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஃபோர் சைடில் எனக்கு முன்பக்கமாக இருக்கிற அந்த வேல்யூவை அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா that is called fore bearing, and the back bearing is the bearing taken in the reverse direction. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான இடைப்பட்ட அந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா 0லேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஸோ போத் த ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த லைன்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ இது வந்து எதுக்காகனா இந்த ரயில்வே ட்ராக்கு, கரண்ட் கேரிங் ஒயர்ஸு, கேபிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சர்வே பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பியரிங் நம்ம டீட்டெயிலாக அதை பின்னாடி பார்க்கலாம். ஃபோர் பியரிங்னா என்ன, பேக் பியரிங்னா என்ன, அது எங்கே யூஸ் ஆகுதுன்றதை அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெவலிங். ஸோ லெவலிங் which is nothing but இது ஒரு சர்வேயிங் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் அல்லது டு டிட்டர்மைன் த லெவல் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதோடைய லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் த செலக்டட் டேட்டா. ஸோ நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு அதிலிருந்து உனக்கு தேவையான பாயிண்ட்டை வந்து லெவல் ஆஃப் பாயிண்ட் அல்லது ஆப்ஜெக்ட் வாட் எவர் இட் மே பி அதோடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லெவலிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காகனா அஃப்கோர்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு செட் அவுட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஸோ தட் மேபி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், கேனல் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது மேப் கண்டோர் மேப்பிங் அதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். எனி டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அதோடைய டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லெவலிங் பண்ணுறோம்.